ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. அந்த அமாவாசைக்கு பிறகு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாகவே நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா, மேலும் தீமை தரக்கூடிய விஷயமா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும். தங்களின் வார்த்தை மற்றும் செயலில் உறுதியாக இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றி விடுவாங்க. நீதிமான் சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு அநீதியும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாகவும் பார்த்துக்குவாங்க. மேலும் இவர்கள் அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஞாபக சக்தி அப்படிங்கிறதே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பேராசை அதிகம் இருக்காது. பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க. புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இவங்க லட்சிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் நினைப்பாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றியை பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க. சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர், ஆராய்ச்சியாளர்கள், வணிகஸ்தரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆலோசகராகவும் செயல்படுவாங்க. பணியிடத்தில் குழு தலைவராக, மேலாளராகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதிலுமே கண்ணியமாக செயல்படுவாங்க. காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது. பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி எடுப்பாங்க. தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி எடுப்பாங்க. மேலும் கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 3, 4, சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் அடங்கியிருக்கு. மேலும் பஞ்சபூத உறுப்பில் இந்த ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசியை சேர்ந்தது கும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. கும்ப ராசிக்கான அதிபதி சனி பகவான். கும்ப ராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய குணமாக பார்க்கப்படுது. மேலும் ஜோதிடத்தில் 11வது ராசியாக இந்த கும்பராசி வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவாக இந்த பதிவின் மூலியமாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக
அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிந்து செய்யும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறாரு. மேலும் வாக்கிய கணித ரீதியாக சனி உங்கள் ராசியில் இன்னும் இருக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். செவ்வாயின் பார்வை சனி மீது பதியுது. மேலும் குருவின் பார்வையும் சனி மீது பதியுது. இருப்பினும் கூட எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீர் விரயங்கள் வருங்க. எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரப்போகுது. யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஆனி மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் தான் இந்த புதன். அஷ்டாதிபதியான 6வது இடத்திற்கு வருவது இந்த புதன் வருவதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற போல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். எதிர்காலம் சிறப்பாக அமைய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் அந்த பணியில் சேர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புனித பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன், சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வரும். இந்த நேரத்தில் நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடி வரும். கடமையை செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி கம்மியாக கிடைச்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவரை மற்ற சகோதரர்கள் மீது காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடம் காட்டுவார்கள். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதும் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதிவதால் உங்கள் ராசி புனிதமடையுது. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து சேரும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கொடுக்கல் வாங்குதலில் நிறைய பாக்கிகள் தேங்கி இருக்கும். உடன் பிறப்புகளால் விரயம் உண்டாகும். நண்பர்கள் ஒரு சிலர் காரியங்களை செய்து தருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பின்வாங்குவாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகும். கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும். பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்தவாங்க கண்டிப்பாக நல்ல பலனே கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாட்களில் கலச பூஜை செய்து வழிபட தாராள தனவரவு உண்டாகி குடும்பத்தில் இன்பம் பெருகும். திருநள்ளாறு சென்று வர சுபமான திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்தவங்க அதுலேயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த
சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.